குதூகலமாய் அப்பாவை துதிக்க போகிறோம், அப்பாவுக்கு ஸ்தோத்திர பலியை செலுத்த போகிறோம். இனி எங்கள் வாழ்க்கையிலே துஷ்டன்யம் வர முடியாது. எங்களுக்காக யாவையும் கல்வாரி சிலுவையிலே செய்து முடித்த எங்கள் ராஜாதி ராஜா, அவரை நாங்கள் குடும்பமாய் கும்பல் கும்பலாய் நாங்கள் துதிக்க போகிறோம் என்று அதுதான் 10வது ஸ்தோத்திர பண்டிகை. புரிகிறதா என் அன்பு சகோதரியே? நான் எம்மாத்திரம், என் வீடு எம்மாத்திரம். அங்கே உபாகமத்தின் புஸ்தகம் 8:10 படிங்களேன். உபாகமம் 8:10 என்ன சொல்றாங்க பாருங்க. அந்த குடும்பம் எப்படி இருக்கணுமா? சீக்கிரமா. நீ புசித்து திருப்தி அடைந்திருக்கையில் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுத்த அந்த நல்ல தேசத்துக்காக, அந்த நல்ல கீழ சொரண்டைக்காக அவரை ஸ்தோத்திரிக்க கடவாய். எப்படி அந்த நல்ல கீழ சொரண்டைக்காக, கீழ சொரண்டையில் எங்களுக்கு கொடுத்த அருமையான மகிமையான சபைக்காக, கீழ சொரண்டையில் எங்களுக்கு கொடுத்த அருமையான குடும்பத்திற்காக கவுண்ட் யுவர் பிளெஸிங். இன்னைக்கு இந்த இடத்துல இப்படி சுகமா வந்திருக்கீங்கன்னா, இப்படி உட்கார்ந்துருக்கீங்கன்னா கிருபை. எஸ் மை டியர் சிஸ்டர்ஸ், மை டியர் பிரதர். எப்படி ஒரு வருடம் அல்ல, 2 வருடம் அல்ல, 10வது ஸ்தோத்திர பண்டிகை என்று நீங்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறீர்கள். அப்ப பாருங்க, இந்த 10 வருடங்களாக நீங்கள் நினைத்து பாருங்களேன், என் குடும்பத்தில் நடந்தது எப்படி. இதை சொல்லிட்டு அடுத்து என்ன சொல்றாங்க? 11 தேவனாகிய கர்த்தரை மறவாதபடிக்கும். இப்படி பாத்தீங்களா? தேவனாகிய கர்த்தரை மறவாதபடிக்கும் நான் இன்று உனக்கு விதிக்கிற அவருடைய கற்பனைகளை நியாயங்களை கட்டளைகளை கைக்கொள்ளாமல் போகாதபடிக்கும் எச்சரிக்கை. நம்பர் 1, ஸ்தோத்தரிக்க கடவா. எதற்காக? நல்லா கவனிக்கணும். எதற்காக ஸ்தோத்திரம்? என்னையும் என் குடும்பத்தையும் நல்ல தேசத்தை கொடுத்து, நல்ல தேசம்னா ஒவ்வொரு குடும்பம், ஒவ்வொரு வீடுகள் எல்லாம் சேர்ந்துதான் நாடுகள் சேர்ந்துதான் தேசமாய் மாறும். அப்ப ஒவ்வொரு பிரச்சனை, நான் அசந்து போனேன். ஐயா சொன்னது போல, நான் ரெவரண்ட் நவமணி ஐயா போதகராக இருக்கும் பொழுது நான் இங்கு வந்தவன். அப்போ இந்த ஆலயம் கட்டப்பட்டு கொண்டிருந்தது. இப்போ உள்ளே அப்படியே போதர்களோடு அமர்ந்து நான் அப்படியே ஒவ்வொரு பகுதியாய் பார்க்கும் பொழுது, உங்கள் வாழ்க்கையிலே எவ்வளவு எப்படி அது 1 சாமுவேல் 12:24 படிங்களேன். 1 சாமுவேல் 12:24. தேங்க்யூ லார்ட். 1 சாமுவேல் 12:24. தேங்க்யூ. சீக்கிரமா. நீங்கள் எப்படியும் கர்த்தருக்கு பயந்து உங்கள் முழு இருதயத்தோடும் உண்மையாய் அவரை சேவிக்க கடவீர்கள். அவர் உங்களிடத்தில் எவ்வளவு மகிமையான காரியங்களை செய்தார் என்பதை சிந்தித்து பாருங்கள். சிந்தித்து துதிகன மகிமையை செலுத்த வேண்டிய பண்டிகை தான் ஸ்தோத்திர பண்டிகை. என் மகளுக்கு திருமணம் ஆகாமல் இருந்தது. 5 ஆண்டுகள் நாங்கள் கண்ணீர் வடித்தோம். என் மகள் திருமணத்தை முடித்து இப்பொழுது ஒரு குழந்தை பாக்கியத்தையும் பெற்றிருக்கிறார். என் கணவருக்கு சரியான வேலை இல்லாமல் இருந்தது. இன்றைக்கு அவர் வேலை பார்க்கிறார். நாங்கள் சுகமாய் மகிழ்ச்சியாய் சமாதானமாய் வாழுகிறோம். என் மகன் படித்து வேலை இல்லாமல் சுற்றித் திரிந்தான். இன்றைக்கு அவனுக்கு வேலை கிடைத்து விட்டது. என் வீட்டிலே என் அப்பா படுக்கையாய் கிடந்தார். இன்றைக்கு அவர் சுகத்தோடு இருக்கிறார். எப்படி? அங்கே 14வது வசனம் படிங்களேன். 14 எங்கே? உபாகமம் 8:14. சீக்கிரம் ஓடணும். உபாகமம் 8:14. இவ்வளவு நேரமா? இருதயம் எதை குறித்து? உன் இருதயம் மேட்டிமை அடையக்கூடாது. எப்படி? என்னதுக்காக? உன்னை அடிமைத்தன வீடாகிய. இல்லை. எதற்காக மேட்டிமை அடையக்கூடாது? அங்கே 16வது வசனம் படிங்க. உன் பிதாக்கள் அறியாத மன்னாவினால் வனாந்தரத்திலே உன்னை போஷித்து வந்தவருமான உன் தேவனாகிய கர்த்தரை நீ மறவாமலும் என் சாமர்த்தியமும் என் கைப்பலனும் இந்த ஐஸ்வரியத்தை எனக்கு சம்பாதித்தது என்று நீ உன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளாமலும். நான் பாத்தீங்களா எவ்வளவு பெரிய வீடை கட்டியிருக்கேன் பாத்தீங்களா? பாத்தீங்களா என் கார் பாருங்க, 14 லட்சம். இப்படியா? 14 லட்சத்தை கொடுத்தது யார்?
உனக்கு அழகான இந்த வீட்டை கொடுத்தது யார்? அழகான மனைவியை கொடுத்தது யார்? அழகான கணவனை கொடுத்தது யார்? அழகான பிள்ளைகளை கொடுத்தது யார்? You see that? What a great. இன்றைக்கு நான் நிற்கிறேன் என்று சொன்னால் நான் அல்ல, என் படிப்பு அல்ல, என் பணம் அல்ல, என் பதவி அல்ல, அவருடைய கிருபை, அவருடைய கிருபை. என் அன்பு சகோதரியே, எப்படி இந்த ஸ்தோத்திர பண்டிகைக்கு வந்திருக்கிறாய்? ஆண்டவர் பார்க்கிறது, நீ மாத்திரம் வந்திருக்கிறாய். ஏதோ ஐயா கூப்பிட்டு இருக்கிறார்கள், ஒரு பண்டிகை நடத்தணும், அதில் ஏதோ ஒரு பொருளை வைக்க சொல்றாங்க, அப்படியா? நோ, இங்கிருந்து என்ன ஹார்ட், உள்ளத்திலிருந்து அப்படியே வர வேண்டும். உள்ளத்திலிருந்து. அங்கே 8:13 படிங்களேன். உபாகமம் 8. இங்க பாருங்க, நல்லா கவனிங்க. உபாகமம் 8:13. உன் ஆடு மாடுகள் திரட்சியாகி, பாத்தீங்களா, உனக்கு வெள்ளியும் பொன்னும் பெருகி. ஐயா ஐயா ஐயா, நான் ஒரு மாடு தான் ஐயா வச்சிருந்தேன், இன்னைக்கு 10 மாடு வச்சிருக்கோம் ஐயா. ஐயா, 1 பவுன் நகை கூட இல்லாம இருந்தோம், இன்னைக்கு என் மகளுக்கு நல்ல வசதியா நகையை செஞ்சு நாங்க திருமணம் செய்திருக்கிறோம். புரிகிறதா? அங்க பாருங்க, நான் சொல்லல, மீண்டும் படிங்க. உன் ஆடு மாடுகள் திரட்சியாகி, உன் ஆடு மாடுகள் பெருகும் பொழுது, திரட்சி என்றால் வர்த்திக்கும், 1 4 4 8 ஆகும் பொழுது, அடுத்து உன் வெள்ளியும் பொன்னும் பெருகி உனக்கு உண்டானவை எல்லாம் வர்த்திக்கும் போதும் உன் இருதயம் மேட்டிமை அடையாமலும் மேட்டிமை அடையக்கூடாது. அப்படி வந்துடணும். இங்கதான் எல்லாம் உடைய கிருபை ஐயா. குடும்பமா வரலைன்னா சம்திங் ராங். அப்பா அம்மா பிள்ளைகளோடு வந்து குடும்பமா வந்து அப்படியே பணிந்து குனிந்து, ஆண்டவரே ஸ்தோத்தரிக்கிறேன், நான் ஸ்தோத்தரிக்கிறேன், தேவ சுந்தர கிறிஸ்துவேந்தை ஸ்தோத்தரிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன், நான் ஸ்தோத்தரிக்கிறேன், தேவ சுந்தர கிறிஸ்துவேந்தை ஸ்தோத்தரிக்கிறேன். மனு உருவானவனை ஸ்தோத்தரிக்கிறேன், மனு உருவானவனை ஸ்தோத்தரிக்கிறேன், மோட்ச வாசலை திறந்தவரை ஸ்தோத்தரிக்கிறேன், மோட்ச வாசலை திறந்தவரை ஸ்தோத்தரிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன், நான் ஸ்தோத்தரிக்கிறேன், தேவ சுந்தர கிறிஸ்துவேந்தை ஸ்தோத்தரிக்கிறேன். கனிவினை தீர்த்தவனை ஸ்தோத்தரிக்கிறேன், கனிவினை தீர்த்தவனை ஸ்தோத்தரிக்கிறேன், எங்கள் காவலனை ஆவலுடன் ஸ்தோத்தரிக்கிறேன், எங்கள் காவலனை ஆவலுடன் ஸ்தோத்தரிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன், நான் ஸ்தோத்தரிக்கிறேன், தேவ சுந்தர கிறிஸ்துவேந்தை ஸ்தோத்தரிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன், நான் ஸ்தோத்தரிக்கிறேன், தேவ சுந்தர கிறிஸ்துவேந்தை ஸ்தோத்தரிக்கிறேன், தேவ சுந்தர கிறிஸ்துவேந்தை ஸ்தோத்தரிக்கிறேன், தேவ சுந்தர கிறிஸ்துவேந்தை ஸ்தோத்தரிக்கிறேன். போதர்களோடு இணைந்து மகாராஜாவை துதித்து துதித்து துதித்து, எனக்கு காவலராக இருந்தீங்கப்பா. எப்படி இருந்தாரா? இரவும் பகலும், பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாம். எப்படி? என்னை காக்கிறவர் உறங்குகிறதும் இல்லை, சொல்லுங்க, தூங்குகிறதும் இல்லை. பெற்ற தாய் கூட பெற்ற பிள்ளையை ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் என்ன தாளாட்டுவாங்க, அப்புறம் அங்கிட்டு திரும்பி கொரட்டை விட்டு தூங்கிடுவாங்க. அப்பாவும் அப்படித்தான். ஆனால் நம்மை 10 வருடம் அல்ல, உங்கள் ஒவ்வொருடைய வயதையும் அப்படியே எண்ணி பாருங்களேன், கொஞ்சம் நினைத்து பாருங்க. இரவும் பகலும் தூங்காமல் உறங்காமல்
கண்மணி போல காக்கிறவர். எவ்வளவு நேரம் நாம் துதிக்கிறோம், எவ்வளவு நேரம் அவரை குறித்து நாம் பேசுகிறோம்.